friends, welcome to Ronnie Tailors. இப்போ உடைய டிசைனிங் என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ண அப்புறம் அதுக்கு ஒரு ஃபோல்டிங் பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி எடுத்துட்டு ரோ சர்க்கிள் எடுத்துருக்கோம். நம்ம வந்து சர்க்கிளும் லீஃபும் போட போகிறோம். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லீஃப் வர்றத மாதிரிக்கு ஒரு குட்டி ஃப்ளவர், ஒரு லீஃப். இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் இடையில வர்றது மாதிரிக்கு நம்ம சின்னதாக சர்க்கிள் இதே மாதிரி போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சர்க்கிள், ஒரு லீஃப், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஒன் சைடில் இந்த சைடில் மட்டும் நீங்கள் வந்து டாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் இங்க் கலர் கார்பன் சீட்டை வச்சு இங்கே அழுத்தம் கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்துடும். நீங்கள் இந்த ஒரு சைடில் மட்டும் நீங்கள் வந்து வரைஞ்சிட்டா போதும். நம்ம ஃபுல்லுமே ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் கார்பன் சீட் இருக்கு இல்லையா, அடிப்பக்கம் இந்த மாதிரி எழுத்து இல்லாத பகுதி வச்சு இதில் அழுத்தம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு கிளாத்லேயும் நம்ம இங்கே போட்ட மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் மட்டும் நல்லா நாட் போட்டு வச்சுருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே செயின் ஸ்டிச் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி நாட் போட்டு வச்சுருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஒட்டிலுமே நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுகர் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 6 பீடு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. தட்டி கொடுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வராது. எடுத்துட்டு நம்ம 6 பீடு போட்டிருக்கோம் இல்லையா, 3 பீடுக்கு இடையில நீடில் எடுத்து பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நம்ம 6 பீட் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நம்ம 6 பீட் கொண்டு வந்துக்கலாம்.
சுகர் பீட் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சர்க்கிளில் வந்து சீக்வன்ஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன், கட் பீட் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் உள்ளே போட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரிக்கு போட்டுக்கலாம். நம்ம ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃப் போட்டுக்கலாம். லீஃப் வந்து நம்ம கோல்டன் கலர் பீட்ஸில் போட்டுக்கலாம், கோல்டு கலர் கட் பீட்டில் போட்டுக்கலாம். 2 பீட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. திரும்பவும் நம்ம 2 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருந்து த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம், அடுத்த லீஃப்க்கு எடுத்துக்கலாம். இங்கே போட்ட மாதிரி இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஒரு லீஃப்க்கு எத்தனை போட்டிருக்கோமோ அதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் போடுறப்போ உங்களுக்கு எல்லாம் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு லீஃப்லேயும் நம்ம 3 லைன் போட்டணும், போட்டுட்டு அப்புறம் சென்டரில் ஒரு லைனு. இப்போ நம்ம வந்து உள்பக்கம் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். த்ரெட் இந்த மாதிரி லைட்டாக குத்தி கிளாத்லேயே இல்லை வேறு த்ரெட்லேயே இந்த மாதிரி லைட்டாக குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. இன்னொரு டைம் பார்க்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி
நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு கொண்டு வந்துடணும். இப்போ லூப் மாதிரி வந்துட்டு பாருங்கள். இன்னொரு டைம் பார்க்கலாமா? நம்ம 2 ஸ்டிச்சு போட்டால் கூட நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஆயிரும். இந்த மாதிரி குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இந்த லூப்புக்குள்ளே த்ரெட் வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப சிம்பிள் அண்ட் ப்ரைடல் லுக்கில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.